सदा कालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्ति वक्त्रापि पञ्चास्यवान्या विधीन्द्राभिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिगेहं महच्चित्तदेहं मयि देवदेवं महादेव बालं महावेदभावं भजे लोकपालम् वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युस्तं नमामि गजाननं दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं स्थितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना. ஆடியோ கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குப்பா. ஓகே. 24வது ஸ்லோகம் எடுத்துக்கோங்க. शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वामाराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोत्रं वा समकृतपुण्यः प्रभवति. 24th जगत्सूते धाता हरिरवतिरुद्रक्षपयते. இத எடுத்துட்டேன் நான் போன தடவை. எடுத்தாச்சும்மா. ஓகே, அப்ப 25. त्रयाणां देवानां त्रिगुणजनितानां तव शिवे भवेत् पूजा पूजा तव चरणयोर या विरचिता. ஒருவேளை நான் யூஸ் பண்ற பக்தி யூஸ் பண்றேன்னா त्वன்னு அங்க தப்பா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. இது தவ சரணயோகோ தான். तो भवेत् पूजा पूजा तव चरणयोः या विरचिता तथा हि त्वत्पादाद् वहनमणिपीठस्य निकटे स्थिता ह्येते शश्वन्मुकुलितकरोत्तं समकुटाः. स्प्लिट சொல்றேன். त्रयाणां देवानां त्रिगुणजनितानां तव शिवे भवेत् पूजा पूजा तव चरणयोः या विरचिता तथा हि त्वत्पादात् वहनमणिपीठस्य निकटे स्थिता हि एते शश्वन् मुकुलितकरोत्तंस मकुटाः. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சகுனம். நான் கரெக்டா சாண்டிங் நம்ம ஆரம்பிக்கும் போது பாமா மாமி சிவசக்தியான ஆரம்பிக்கும் போது என் ஓர்படியோட அப்பா அம்மா 2 பேரும் வந்தா கரெக்டா அந்த சமயத்துல. ஸோ நீங்க சாண்ட் பண்ணி முடிச்ச உடனே உங்க எல்லா சார்பிலையும் நான் வெத்தலை பாக்கு கொடுத்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன். ததாஹி त्वत् பாதாத் வஹன மணி இருக்காப்ல இருக்கு புக்ல. ஒரு நிமிஷம், நான் ஒரு வேளை தப்பா சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பாதோத்தா பாதோதா. தேங்க்ஸ்கா. ஓகே, பாத உத்வஹன. ஓகே, ஸ்பிளிட் அப்படி இருக்கு. சரி சரி. பாத உத்வஹன स्थिता हि एते शश्वन् मुकुलित करोत्तंस मकुटाः. சொல்லட்டுமா? மீனிங் சொல்றேன். ஹே சிவே, சிவபெருமானுடைய பட்ட நாயகி, பட்ட மகிஷி. ஹே சிவே, சிவபத்னி. त्रयाणां देवानां त्रिगुणजनितानां पूजा भवेत् तव चरणयोः या विरचिता पूजा. உன்னுடைய பாதங்கள், தவ சரணயோகோ யா விரச்சிதா, உன்னுடைய பாதங்களில் யா பூஜா விரச்சிதா, எந்த பூஜை செய்யப்படுகிறதோ அது என்னவா ஆகிறது?
திரயாணாம் தேவானாம் திரிகுண ஜனிதானாம் பூஜா பவேத். உன்னுடைய 3 குணங்களிலிருந்து தோன்றிய மும்மூர்த்திகள் இருக்கா இல்லையா, அவளுடைய பூஜையாக அது ஆகிறது. ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் அன்வயம் பண்ணி சொல்றேன். ஹே சிவே தவ சரணயோகோ யா பூஜா விரச்சிதா திரயாணாம் தேவானாம் திரிகுண ஜனிதானாம் பூஜா பவேத். உன்னுடைய பாதங்களில் எந்த ஒரு பூஜை செய்யப்படுகிறதோ அது மும்மூர்த்திகளான தேவதைகள் who arise from your திரிகுணாஸ். உன்னுடைய 3 குணங்களிலிருந்து எந்த 3 தேவதைகள் மும்மூர்த்திகள் தோன்றுகிறார்களோ அது அவளுடைய பூஜையாகிறது, அவளுக்கு செய்யப்பட்ட பூஜையாகிறது. புரிஞ்சுதா? ரைட். ததாஹி ததாஹி அது அப்படிதான், அது கரெக்ட் தான். இட் இஸ் சோ, இட் இஸ் ரைட்லி சோ. ததாஹி எதனால? பாத உத்வஹர மணிபீட்டஸ்ய நிகட்டே. உன் பாதங்களை தாங்கும் அந்த மணிபீட்டம், ரத்ன பீட்டம் இருக்கு இல்லையா, உன் பாதம் எந்த ரத்ன பீட்டத்து மேல இருக்கோ, அதாவது எந்த ரத்ன பீட்டம் உன் பாதங்களை தாங்குகிறதோ தஸ்ய நிகட்டே அது பக்கத்திலேயே ஸ்திதாஹி ஏதே. இந்த மும்மூர்த்திகள்ல எப்பவும் அந்த பீட்டத்து பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்காளாம். எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா? சஷ்வன் முகுலித கரோத்தம்ச மகுட்டாஹா. அவளுடைய மகுட்டம் இருக்கு இல்லையா, தலையில இருக்கிற கிரீடம், அதுக்கு மேல கையை கூப்பியவர்களாய் சஷ்வன் ஸ்திதா எப்பொழுதும் உட்கார்ந்துட்டு இருக்காளாம். எங்க அப்படின்னு பார்த்தேன்னா அம்பாளுடைய அந்த பாதத்தை தாங்கும் மணிபீட்டத்துக்கு பக்கத்துல. தொடச்சாச்சுமா? ஓகேவா? எனக்கு வேற படம். நீ இன்னைக்கு கிளாஸ்ல இருக்கியா? வாங்குமா கிளாஸ்ல இருக்கியா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இல்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இன்னும் ஒரு தடவை சொல்லுங்கப்பா. இன்னும் ஒரு தடவை, ஒன் டைம் மீனிங். திரயாணாம் தேவானாம் திரிகுணஜனிதானாம். உன்னுடைய 3 குணங்களினால் பிறந்த 3 தேவதைகள், அதாவது மும்மூர்த்திகள், பிரம்மா விஷ்ணு ருத்ரன், இவர்களுடைய பூஜா பவே, இவர்களுடைய பூஜையாகிறது. எது? தவச்சரணையோகோ யா பூஜா விரச்சிதா. உன் பாதங்களில் எந்த பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பூஜை உன்னுடைய 3 குணங்களிலிருந்து தோன்றி இந்த மும்மூர்த்திகளினுடைய பூஜையாகும். ததாஹி இட் இஸ் ரைட்லி சோ, அது அவ்வாறே. ஏ பாத உத்வஹன மணிபீட்டஸ்ய நிகட்டே. உன் பாதங்களை தாங்கும் அந்த மணிபீட்டம் இருக்கு இல்லையா, ரத்ன பீட்டம் இருக்கு இல்லையா, அதோடைய நிகட்டேனா பக்கத்திலேயே ஸ்திதா ஹி ஏதே அவர்கள் எல்லாம் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கா. எப்படின்னா சஷ்வன் எப்பொழுதும், சஷ்வன் அங்கே சாஸ்வதமா அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கா. எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா? முகுலித கரோத்தம்ச மகுட்டாஹா. மகுட்டத்துக்கு மேல தன்னுடைய கை இருக்கு இல்லையா, கைய இப்படி தூக்கி நமஸ்கார அஞ்சலி பண்ணும்போது கை எப்படி ஆறுது, இப்படி ஆறுது இல்லையா, பட் ஃபார்மேஷன், அதுக்கு பேரு முக்குலித்தம்னு பேரு. இப்படி கையை இப்படி தலைக்கு மேல இப்படி கூப்பியவாறு எப்போதும் இருக்கலாம் மகுட்டத்துக்கு மேல. அவளே உன் பாதத்துல வந்து விழறா. அப்ப உன்னுடைய பாதத்துல செய்யப்பட்ட பூஜை அவளுக்கு செய்யப்பட்ட பூஜை ஆகும்.
So, தனியா அவளுக்கு பூஜை செய்யணுங்கிறது இல்லை. புரிஞ்சுதா? புரியுதுப்பா. ஓகேவா? நெக்ஸ்ட்டுக்கு போலாமா? ஹேத்தேனா என்ன? என்னது? ஸ்திதா ஹேத்தேன்னு இருக்குல்ல, ஸ்திதாஹி ஸ்திதாஹி ஏதே, ஸ்திதாஹ்யேதே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? விரிஞ்சிஹி பஞ்சத்வம் व्रजति हरिराप्नोति विरतिं विनाशं कीनाशो भजति धनदो याति निधनं पितन्द्री माहेन्द्री विततिरपि सम्मीलितदृशा महासंहारेऽस्मिन् विहरति सति त्वत्पतिरसौ. இன்னொரு தடவை ஸ்லோகம் ரிப்பீட் பண்ணணுமா? ஓகே. விரிஞ்சி பஞ்சத்வம், விரிஞ்சிக்கு அப்புறம் விசர்க்கம் வருது, அதுக்கப்புறம் ப வருதுங்கிறதுனால விரிஞ்சி பஞ்சத்வம் அப்படின்னு சொல்றேன். அங்க இப் சவுண்ட் கேட்கும். இதோ இருக்கு தொகை நெய் இதோ இருக்கு. விரிஞ்சி பஞ்சத்வம். ஓகே, அந்த இடத்துல நான் வந்து இஃப் சவுண்ட் சொல்றேன். ஓகே, ஏன்னா விசர்க்கத்துக்கு அப்புறம் அந்த ஹி சவுண்டுக்கு அப்புறம் ப வருதுனால அந்த இடத்துல விரிஞ்சி பஞ்சத்வம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரியா? விரிஞ்சி பஞ்சத்வம் விரஜதி. So phrase பார்த்தேன்னா விரிஞ்சி பஞ்சத்வம் விரஜதி, that is a single phrase. அதுக்கப்புறம் ஹரிராப்னோதி விரதிம், that is another phrase. ஹரிஹி ஆப்னோதி விரதிம், ஹரிராப்னோதி விரதிம். ஓகே, அடுத்து விநாசம் கீனாஷோ பவதி, அது ஒரு phrase. தனதோ யாதி நிதனம், அது ஒரு phrase. அடுத்து விதந்திரி மாஹேந்திரி விததி ரப்பி சம்மீலித திருஷா, அது ஒரு மொத்த phrase, சமஸ்த பதம் வரும். ஓகே, அடுத்து மகா சம்ஹாரே அஸ்மின் விஹரதி சதி த்வத் பதிரசௌ. புரிஞ்சுதா? இது திருப்பி ரிப்பீட் பண்ணணுமா? சொல்லுங்க பிரேமலதா மேம். லாஸ்ட் லைன் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. லாஸ்ட் 2 லைன்ஸ் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. புரிஞ்சுது. விதந்திரி மாஹேந்திரி விததிரபி சம்மீலித திருஷா, இது மொத்தமும் ஒரே phrase. புரிஞ்சுதா? அடுத்து மகா சம்ஹாரே அஸ்மின், சேதாப்ல சொன்னா மகா சம்ஹாரேஸ்மின் அப்படின்னு வரணும். அங்க அவகிரகம் போட்டிருக்கோம், சவுண்ட் கொண்டு போட்டிருக்கோம். நீங்க சொல்லனாலும் அது கரெக்ட் தான். மகா சம்ஹாரேஸ்மின் விஹரதி சதி த்வத் பதிரசௌ. என்ன ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்கோ. கிவ் மீ ஒன்.
ஓகே. இதுக்கு அர்த்தம் பார்க்கலாம். விரிஞ்சிஹி பஞ்சத்வம் விரஜதி. பஞ்சத்வம் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னு புரிஞ்சுட்டா பாக்கி மொத்த ஃப்ரேஸும் புரிஞ்சிடும். பஞ்சத்வம் அப்படின்னா பஞ்சபூதங்கள் எல்லாம் அடங்கிறதுக்கு பேரு பஞ்சத்வம்னு பேரு. சோ இப்ப நம்ம பாடியில எல்லாம் ஒரு மிக்சரா இருக்கு இல்லையா, தனித்தனியா பிரிஞ்சு எல்லாம் அடங்கிறது, அதுக்கு பேரு பஞ்சத்வம். இதுக்கு இன்னொரு பேர் மரணம். பட் ஹியூமன் பாடி போச்சுன்னா அது மரணம். பிரம்மா விரிஞ்சிங்கிறது பிரம்மா அவருக்கு ஏற்பட்டதுன்னா அது பேர் என்ன? பஞ்சத்வம். ஓகே. சோ விரிஞ்சிஹி பஞ்சத்வம் விரஜதி. விரஜதி இட் ஃபாலோஸ். விரஜனம் அப்படின்னா அது ஃபாலோ பண்றதுன்னு அர்த்தம். he follows that or the பஞ்சத்வம் follows him. நீங்க எப்படி எடுத்துட்டாலும் சேம் மீனிங். போயட்டிக்கலி கரெக்டா பார்க்கணும்னா பிரம்மா அட்டைன்ஸ் பஞ்சத்வம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃப்ரேஸ் புரிஞ்சுதா? சோ இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேஸ் ஃப்ரேஸா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மொத்தத்தை அர்த்தம் சேர்த்து பார்க்கும்போது புரியும். ஓகே. சோ விரிஞ்சிஹி பஞ்சத்வம் விரஜதி. ஹரிஹி ஆப்னோதி விரத்திம். சோ ஹரிராப்னோதி, ஹரிஹி ஆப்னோதி, இஹி பிளஸ் அ சேர்த்தா ஹரிர அப்படின்னு அந்த ர எக்ஸ்ட்ரா வருது. ஓகே. சோ ஹரி ஆப்னோதி, ஹரி அடைகிறார். ஹரி எதை அடைகிறார்? விரத்திம். விரத்திம் அப்படின்னா உபரத்திம் மரணம் இது யாவத்துன்னு பாஷ்யத்துல விரதி அப்படிங்கிற வார்த்தைக்கு போட்டிருக்கு. சோ பிரம்மா எப்படி பஞ்சபூதங்கள் எல்லாம் பிரிஞ்சு போய் ஒன்னா லயமாறுதோ, மகாவிஷ்ணுவும் அதே மாதிரி லயிச்சு போறார், ஒரு விஷயத்துல லயிச்சு போறார். சோ உபரத்திம் ஆப்னோதி, சப்சைட் ஆறுது, ஒடுங்கிறதுன்னு சொல்லுவாள், அதான் விரதி. அதாவது டிஸ்இன்டெகிரேட் ஆகி கண்ணுக்கு தெரியாம காணாம போறது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அடங்கிறதுன்னு சொல்றோம்ல, இது அதுல அடக்கம், அது அதுல அடக்கம்னு சொல்றோம்ல, அந்த அடங்கிறது. அதாவது the creation principle disintegrates, the maintenance principle subsides. அர்த்தம் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் விநாசம் கீனாஷோ பவதி. கீனாஷனா யமன். ஓகே. யமன் விநாசம் பவதி. யமனுக்கு என்ன ஏற்படுறது? விநாசம் ஏற்படுறது. அடுத்து தனதோ யாதி நிதனம். நிதனம்னா மரணம். நிதனம்ங்கிற வார்த்தை வந்து ஹிந்தில நிறைய யூஸ் பண்ணுவாங்க, யாராவது போயிட்டா அப்படிங்கிறது. சோ தனதகனா குபேரன். குபேரன் எதை அடைகிறான்? நிதனத்தை அடைகிறான். சோ நிதனம்ங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. நிதனம்னா வித்தவுட் மணி. someone who is source of money becomes without money அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனோட ஸ்பிரிட் இஸ் கான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சோ அதனால நிதனம்ங்கிற வார்த்தையை அங்க சூஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா தனம் நிதனம் அது வரணுங்கிறதுக்காக. சோ ஆல் யோர் அந்த நம்மளுடைய மெட்டீரியல் வேர்ல்டோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் என்ன ஆறுது? அடங்கிறதுன்னு காமிக்கிறதுக்காக விநாசோ கீனாஷோ பவதி தனதோ யாதி நிதனம் அப்படின்னு போட்டிருக்காரு. ஃபோர்த் ஃப்ரேஸ் புரிஞ்சுதா? சோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் விரிஞ்சிஹி பஞ்சத்வம் விரஜதி, ஹரிஹி ஆப்னோதி விரதிம், விநாசம் கீனாஷோ பவதி, தனதோ யாதி நிதனம். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ். அடுத்து விதந்திரி மாஹேந்திரி வித்தத்திரப்பி சம்மீலித திருஷா. மாஹேந்திரினா மகேந்திரர்களுடைய கூட்டம்னு அர்த்தம். மாஹேந்திரி வித்தத்தினா மகேந்திரர்களுடைய கூட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா
இந்திரன்ங்கிறது இட்ஸ் நாட் ஒன் பர்சன். இந்திரா பதவிங்கிறது பதவி இஸ் த சேம், த பர்சன் ஹூ பிகம்ஸ் இந்திரா கீப் சேஞ்சிங். இதுக்கு இன்னொரு ஒரு பிரமாணம் சொல்லணும்னா, யாரு 100 அஸ்வமேதம் பண்றாலும் அவனுக்கு இந்திர பதவி. சச்சி வில் பி த சேம், இந்திரன் கீப் சேஞ்சிங். சச்சி மாறாரான்னு எங்கேயுமே சொல்லல. ஒன் ஹூ பிகம்ஸ் இந்திரா பிகம்ஸ், அவருடைய வைஃப் பிகம் சச்சின்னு சொல்லல. சச்சி மத்த தேவதைகள் உபதேவதைகள்லாம் சேம், ஆனா இந்திர பதவி கீப் சேஞ்சிங். அதனால ஒருத்தருக்கு அடுத்த ஒருத்தர் ஒருத்தருக்கு அடுத்த ஒருத்தர் இந்திரர்கள் வந்தாலும், இப்போ மாஹேந்திரி விததிரபி, the entire lineage of இந்திரா மாஹேந்திரா, அது கூட விதந்திரி. விதந்திரினா தூக்கத்துல இருக்கா. ஓகே, தூக்கத்துல இருக்கா. என்ன மாதிரி தூக்கம்னா சம்மீலித திருஷா, கண்ணை மூடின தூக்கம், ஃபார் எவர் கண்ணை மூடின்னு தூங்குற அந்த தசை, இப்படி காணப்படுகிறார்கள். சம்மீலித திருஷானா கண்ணை மூடினவாறு காணப்படுகிறார்கள். அது எப்பேற்பட்ட கண்ணை மூடினவாறு இருக்கு? விதந்திரி, பெரிய தூக்கத்துல எப்படி கண்ணை மூடின்னு இருப்பாளோ அந்த மாதிரி கண்ணை மூடிண்டு அவ காணப்படுகிறார்கள். யாரு? மாஹேந்திரி விததிஹி. ஒன் ஆஃப்டர் தி அதர் வர இந்திரர்கள். இப்போ ஒரு இந்திரனுக்கு மட்டும் ஏற்படுறது அந்த அழிவு அப்படின்னு இல்ல, எத்தனை இந்திரர்கள் வந்தாலும் they go through this phase. ஓகே, இதெல்லாம் எப்ப நடக்கிறது? மகாசம்ஹாரே அஸ்மின். ஓகே, மகாசம்ஹாரே அஸ்மின். மகாசம்ஹாரே அஸ்மின், பெரிய சம்ஹாரத்துல. சம்ஹாரம் மகாசம்ஹாரம். ஓகே, சோ மகாசம்ஹாரம்ங்கிறது என்னது? இப்ப இந்த ப்ராசஸ வச்சுட்டு இது மகாசம்ஹாரம் அப்படின்னு சொல்லிட்டேன். மகாசம்ஹாரம் பிரளய காலம். எப்பேற்பட்ட பிரளய காலம்? மகா பிரளயம். ஓகே, இதுல என்ன நடக்கிறது? டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எர்த் அந்த மாதிரி ஏதாவது, ஆர் மேபி எல்லாம் வந்து திருப்பி எல்லாம் வந்து ரீவாம்ப் பண்றதுக்கு வந்து இருக்கிறது எல்லாம் வந்து அப்படியே கெட்ஸ் கண்டெய்ன்ட் வித் நம்பர் அண்ட் தென் ஷி ரீக்ரியேட்ஸ் எவ்ரிதிங்ங்கற மாதிரியா? ரைட். சோ இப்போ இங்க என்ன நடக்கிறது அப்படின்னா, யூ ஆர் ரைட் மேம், the understanding from the shloka is right. இப்போ பிரளயம் இஸ் நம்ம சிஸ்டம் பண்ற ரீசெட் மாதிரி. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எல்லாம் அழியறது பேரழிவுன்னு புரிஞ்சுக்க கூடாது. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரீசெட். இப்போ தினம் நம்மளுக்கு நடக்கிற ரீசெட் எது? தூக்கம். கரெக்ட். ஓகே, அந்த ரீசெட் இஸ் வெரி வேல்யூபிள். அது இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அந்த ரீசெட் இஸ் மேண்டேட்டரிங்கிற புரிதல் நம்மளுக்கு இருக்கா? Do we all understand that sleep is essential? It's the bare essential. ஒரு சர்வைவலுக்கு அந்த ரீசெட்டும் தேவை. இல்ல இல்ல நான் தூங்க மாட்டேன், நான் வாழணும் அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து லாஜிக்கலி கரெக்டா? தூக்கம் இஸ் பார்ட் ஆஃப் தட் வாழ்வு இல்லையா? அந்த ரீசெட் தினம் நடக்கலைன்னா நம்மளால நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. ஒரு நாள் தூக்கம் குறைஞ்சாலே நெக்ஸ்ட் டே நம்மளால ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. சோ இத நம்ம எப்படி பார்க்கணும்? இது பேர் அழிவு கிடையாது. திஸ் இஸ் தட் ரீசெட், சிமிலர் டு ஸ்லீப். சோ இது எவ்வளவு எசென்ஷியல், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு ஒரு நிமிஷம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. தட் இஸ் மை ரிக்வெஸ்ட். ஓகே, சோ இந்த தூக்கத்தினுடைய இத
சம்திங் தட் இஸ் வெரி எசென்ஷியல். தினம் அந்த சென்டர்ட்னஸ்க்கு நம்ம போகலைன்னா எப்படி நம்மளால இயங்க முடியாதோ அதே மாதிரி திஸ் கைண்ட் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி, இதை மகாசம்ஹாரம்னு எதை குறிக்கிறாளோ அதுவும் பீரியாடிக்கலி இந்த கிரியேஷனுக்கு நடக்கணுங்கிறது ஒரு அன்ரிட்டன் ரூல். அது இல்லாம நம்ம எப்படி கிரியேஷன் வில் சஸ்டெயின்? ஸோ பீரியாடிக்கா அது நடக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா கிரியேட்டருங்கிறவர் பண்ணியிருப்பார் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, காஸ்மோஸ்ல என்ன நடக்கிறதோ அதே தான் நம்ம பாடியிலயும் நடக்குது. அதே பேட்டர்ன், மேபி சைஸ் இஸ் ஸ்மால் பட் த சேம் பேட்டர்ன் ரிப்பீட். ஆஸ்ட்ரோலாஜிக்கலி, ஆஸ்ட்ரோனாமிக்கலி, காஸ்மிக் யூனிவர்ஸ் எது எப்படி எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஒரு சின்ன ஆட்டம் என்ன லைஃப் சைக்கிள் ஃபாலோ பண்றதோ, சின்ன ஆட்டம்ல இருந்து ஆரம்பிச்சு ஹியூமன் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், நம்மள மாதிரி இருக்கிற மனுஷ சரீரம், இதுக்கு மேல இருக்கிற எல்லாமே இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்றது. ஸோ நம்மளுக்கு எப்படி தினம் தூக்கம் இஸ் ஆல்சோ பிரளயம். நம்ம தினம் கோத்ரூ பண்ற பிரளயம் இது தூக்கம். அதனாலதான் தூங்கி எழுந்தாச்சுன்னா அந்த இடத்த துடைக்கணும்னு சொல்லுவோம். பிகாஸ் நம்ம சவத்துக்கு ஈக்குவல் தூங்கி இருக்கும் போது. which is why நம்மளோட முன்னோர்கள் வந்து பெட்ல படுத்துக்க மாட்டா. obviously climatic conditions அதெல்லாம் இருக்கு. சோ அதனாலதான் குளிச்சாச்சுன்னா படுக்கைக்கு திருப்பி போக மாட்டா. உன்னோட நீ எடுத்துட்டு நான் ஜெயிச்சவங்க நான் கொண்டு வரேன் இதுல. ஓகேவா? சோ that is பிரளயம். சரியா? எவ்ரிடே பிரளயம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு யுகங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரளயம்னு இருக்கு. இத்தனை யுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரளயம்னு இருக்கு. சோ இத மாதிரி எங்க போனாலும் ஒரு பீரியாடிக் பிரளயம் இஸ் தேர். ஓகே, இதை நம்ம அவாய்டே பண்ண முடியாது. ஸோ இதை அழிவுன்னு பார்க்காம ரீசெட்னு நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ஏற்படுற மரணம் உள்பட ரீசெட் தான். இட் இஸ் நாட் கூட்டிட்டு போயிட்டோமே ஐயோ நோ. ஓகே, ஸோ எப்படி தூக்கம் ஒரு விதமான மரணமோ, எப்படி இந்த மனுஷ சரீரம் திருப்பி when it goes back to the 5 elements அது ஒரு விதமான மரணமோ, தேவதைகளுக்கும் இது உண்டு. Again, it is not a sad story. Maranam is not a sad event. It is a reset that your soul goes through. இதே தேவதைகளுக்கும் உண்டு. அது நடக்கும்போது அதுக்கு பிரளயம்ங்கிற பேர். லயம்னா என்ன? ஆக்டிவிட்டி இருக்கு, லயமா இருக்கு. பிரளயம் நன்னா அது லயமா இருக்கு. ஸோ பிரளயம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் எப்படின்னு இது பண்றா. அதுல அம்பாளுடைய ரோல் என்னன்னு டிஸ்கஸ் பண்றா. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய மகிமை. என்ன சொல்ற? பிரம்மா பஞ்சபூதங்கள் எல்லாம் டிசைட். திவ்யா ஆடியோ கட் ஆகுதுமா? நீங்க பேசுறது கேட்கவே இல்ல பத்மா மேம். ஐ மீன் லட்சுமி மேம். என்னது? இப்ப கேக்குறது. ஓகே, இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா இந்த மகாசம்ஹாரத்துல நடக்கிறது. அதாவது முன்னாடி பேசினது கேட்கவே இல்ல திவ்யா, நடுவுல கட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. என்ன போர்ஷன் சொல்ல முடியுமா? நான் ரிப்பீட் பண்றேன். பிரம்மா டிஸ்இன்டகிரேட் பண்றாருங்கிறதுல இருந்தே கேட்கல. ஓகே, சோ பிரம்மா பஞ்சபூதங்களும் அடங்கி போய் இருக்கார். மகாவிஷ்ணுவும் லயமாறார், யமனும் லயமாறா, குபேரனும் லயமாறார், மகேந்திரர்களும் லயமாகறா. எங்க லயமாறானா பரமசிவனார் இடத்துல. சோ இதெல்லாம் யார்கிட்ட வந்து அடங்குறதுன்னா சிவபெருமான் உள்ள வந்து அடங்குறது. சோ நீங்க சிவபெருமான வந்து ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ல பார்க்க கூடாதுங்கிறது என்னோட ஒரு பிக் ரிக்வெஸ்ட். லுக் அட் இட் as a தத்துவம் which holds space for all of this. எந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்க கூடாது? எனக்கு அது புரியல.
ரிலிஜியஸ் ஆஸ்பெக்ட்ல சைவம் வைஷ்ணவம் சிவபெருமான் Okay. அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பார்க்காது. தட்ஸ் அ வெரி குறுகிய ஆஸ்பெக்ட். அன்பார்ச்சுனேட்லி சொசைட்டல் கண்டிஷன் நம்ம அப்படிதான் அதை பார்க்கறோம். ஓகே, வேதம் அப்படி சொல்லல. சிவபெருமானுடைய வேலை என்ன? இந்த ரீசெட்டை ஏற்படுத்துற வேலை தான் அவரோட வேலை. அப்ப அவரோட தான் இருக்கிறதுலயே முக்கியமான வேலை. ஏதாவது ஒண்ணு மெயின்டைன் பண்ண முடியலன்னா இட் கோஸ் டு ரீசெட். அப்பனா எங்க போய் ஒடுங்கிறது? இந்த சிவ தத்துவத்தை தான் போய் ஒடுங்கிறது. இப்ப இந்த சிவத்தை இருந்து யார் இயங்குறா? அம்பாள் ஆத்மஸ்வரூபமா இருக்கிறதுனால இந்த சிவ தத்துவம் சதாசிவம்ங்கிற தத்துவம் இயங்குறது. அதுகிட்ட எல்லாம் போய் அடங்குறது. சோ இததான் சம்ஹார தாண்டவம்னு சொல்லுவா. சோ சிவபெருமான் வந்து கிரியேஷன் போது ஒரு தாண்டவம் ஆடுவார், எல்லாம் லயமாகும் போது ஒரு தாண்டவம் ஆடுவார். சோ திஸ் ப்ராசஸ் when he starts that தாண்டவம் எல்லாமே லயமாறுது இல்லையா, அதுக்குதான் சம்ஹார தாண்டவம்னு பெயர். சோ இந்த மகா பிரளய காலத்துல வரேம்மா, சதாசிவன் உன்னுடைய பத்தியான சதாசிவன் அம்பாள சதிங்கிறார். சதிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பதிவிரதைன்னு அர்த்தம். சோ ஹே சதி பதிவிரதையே துவத்பதி மகாசம்ஹாரேஸ்மின் விஹரதி, இந்த மகாசம்ஹாரத்துல விளையாடுற. சரி, இங்க அம்பாளையே சத்தி பதிவிரதைன்னு சொல்றா. இவர் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் சாட்சியா அம்பாள் இருக்கா. சோ மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சினி, லலிதா சஹஸ்ரநாமத்துல பிரமாணம். இது அதுல மட்டும் இல்ல, ஒரு 4-5 ஸ்தவத்துல இதுக்கு பிரமாணம் இருக்கு, இன்க்ளூடிங் சூத்த சம்ஹிதை, அதாவது பாகவதத்துல உள்பட. சோ எப்ப இந்த மாதிரி பிரளயம் ஏற்பட்டாலும் எல்லாம் சிவபெருமானத்துல ஒடுங்கிடும். அம்பாள் பார்த்துட்டே இருப்பா. சிவபெருமான் சம்ஹார தாண்டவத்தை புரிகிறார். He does not participate in the layam process. ஏன்னா அவளுக்கு கம்பேஷன் ஜாஸ்தி. அததான் நான் போன ஸ்லோகத்துல சொல்லியிருந்தேன். So she will just stay as Sakshi. She will not participate in it. சக்தி தத்துவம் அங்க இயங்காது, அது அப்படியே இருக்கும், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இது கொஞ்சம் தத்துவ ரீதியா கொஞ்சம் இன்டெப்தான இருக்கிற ஸ்லோகம், அதனால இந்த டைம் எடுத்துட்டேன் நான் இதை டிஸ்கிரைப் பண்ணேன். இது திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். So I want you to understand Shiva and Shakti Asti எல்லாம் ஒடுங்கின அப்புறம் எது மிஞ்சதுன்னா இந்த தத்துவம், சிவசக்தி தத்துவம் தான் மிஞ்சும். எல்லாம் ரீசெட் ஆகி எங்க வந்து ஒரு இடத்துல போய் லயம் ஆகுறதுன்னா இங்கதான் வந்தாகணும். So we are not நாம ரூபங்கள் எல்லாம் தாண்டி எது எல்லாத்துக்கும் பேசிஸா இருக்கோ நம்ம டைரக்டா அந்த தத்துவத்தை தான் இங்க அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சிஇஓ இருக்கார், அவர்கிட்ட ஒரு ஒரு கம்பெனியோட ஓனர் இருக்கார், அவர்கிட்ட சிஇஓ சிஎக்ஸோ எல்லாம் இருக்கா. நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சிஇஓ சிஎக்ஸோ சிஎஃப்ஓ எல்லாரையும் கொஞ்சம் அப்ரோச் How would it be if you can directly approach the owner and talk to them? புரியுதா? புரியுதா? ஆடியோ கிளியரா இல்லப்பா நீங்க இப்ப சொன்னது. இப்ப ஜஸ்ட் சொன்னது ஆடியோ கிளியரா இல்ல. இல்ல எனக்கு ஒரு கம்பெனி இருக்கா, ஒரு கம்பெனிக்கு ஓனர் இருக்கா, ஓனருக்கு கீழே சிஇஓ இருக்கா, சிஎஃப்ஓ இருக்கா, சிஎஃப்ஓ இருக்கா, சிஓஓ இருக்கா. இப்ப நம்ம பண்ற வேலை என்னன்னா we are approaching the CEOs and CXOs and CFOs and things. What if you could directly talk to the owner? So இப்ப நம்ம வந்து அந்த டைரக்ட் அந்த ஓனர் கிட்ட பேசுற மாதிரி தான் அம்பாளையும் பரமசிவனையும் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்ற விஷயம் புரியுதா? எல்லாம் எதுல இருந்து வருதோ அது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்துக்கு 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. சிவம்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு, சக்தின்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு.
அது கம்பைன் ஆகி நம்மளுக்கு வேற வேற விதமா இந்த கிரியேஷனை ஆரம்பிக்கிறது, கிரியேஷனை மெயின்டைன் பண்றது, கிரியேஷனை ரீசெட் பண்றது, திருப்பி தேவைப்பட்டா ரீக்ரியேட்டும் பண்றது. ஸோ இந்த ஒரு சயின்டிபிக் ஆஸ்பெக்ட்ல நீங்க இத லக்ஷ்மி அக்கா சொல்லுங்க. to say something. ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்தது. எனக்கு இதுல ஒரு சின்ன இது நம்ம பிரம்மா சொல்லியாச்சு, ஹரி சொல்லியாச்சு. எதுக்கு வந்து யமனோ இந்திரனியோ இதுக்குள்ள எடுத்துன்னு வந்தா? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா? ஓகே. ஏன்னா நமக்கு டிஸ்இன்டகிரேட் ஆகுதுங்கிறது எல்லாமே ஆயிடும் தானே. ஓகே, யமன் வந்து நம்ம எப்ப சொல்லுவோம்? டிஸ்ட்ரக்ஷனை பத்தி பேசும்போது சொல்லுவோம். பிரம்மா லயிச்சு போயிட்டார், ஹரி லயிச்சு போயிட்டார், ரைட்டு. அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வாங்குவோம். நம்ம மனுஷியாலெல்லாம் ஒருத்த காலி பண்றானே அவனும் காலியாரான். இட் இஸ் இன் தட் ஆஸ்பெக்ட். So he is not an independent entity. அதே மாதிரி நம்மளுடைய ரிசோர்ஸஸ நம்ம எது தேவதையா நம்ம ஒரு இடத்துல காமிக்கிறோமோ அந்த தேவதையும் குபேரன் அவனும் அழிஞ்சு போறான். இப்போ நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? இந்த கிரியேஷன் இந்த எர்த் அப்படின்னு புரிஞ்சுட்டு ஹியூமன் லைஃபோட ஸ்பேன் 100 years, அதை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள், தாவர ஜங்கம விஷயங்கள் இதெல்லாம் தான் அழிஞ்சு போறது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் நம்மளுக்கு மரணம் கூட இது ஏற்படுறது. வாய்ஸ் இன் பிட்வீன் பிரேக் ஆயிட்டே இருக்கு ஆக்சுவலி. விட்டு போகுது. அது ஒண்ணு, நான் போன்ல கனெக்ட் ஆயிருக்கேன். ரெண்டாவது, ஐ எம் நாட் இன் தி ரைட் பிளேஸ் வேர் ரிசெப்டிவிட்டி. எங்க ஆத்துக்குள்ள ஜாமர் வச்சு கட்டியிருக்கா, எங்க போனாலும் சிக்னல் எடுக்க மாட்டேங்குது. ஐ எம் ஷிஃப்டிங் டு மை பிளேஸ். இன்னும் கொஞ்ச நாள்ல அங்க போயாச்சுன்னா அங்க நெட்வொர்க் இஷ்யூஸே இல்லை. இன்னைக்கு காலம்பரை கூட போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, சரியா? வைஃபை ஃபுல்லா இருக்கு, டேட்டாவையும் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஐ டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் டு மை லேப்டாப் பிகாஸ் அங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கா. ஸோ அரௌண்ட் 10 people in the house. ஒரு கிளாஸ் எடுத்துட்டு சாதம் போட்டு பாதி ஓவர் பண்ணி டேக் கேர் பண்ணிட்டா. அதனால இன்னைக்கு கிளாஸ் ஓடிட்டு இதுக்கு நல்லா சேப்பாங்க கறி வதக்கி இந்த வேலையெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். I try to ensure that whatever I had to tell you that is not lost. So அதனால தான் அந்த பிரேக்ஸ் நடுவுல எடுத்துட்டேன், ஒரு குட்டி குட்டி பிரேக். ஓகே, சரியா? ஸோ அதான் நம்மளுக்கு மரணத்தை ஏற்படுத்துற அந்த பிரின்சிபலுக்கும் மரணம் உண்டு. ரெண்டாவது, நம்மளோட ரிசோர்சஸ் யாரு கொடுக்கறாளோ அந்த குபேரன், அவனுக்கும் மரணம் உண்டு. எதை வச்சு நம்ம இந்த ஜீவனத்தை ஓட்டுறோமோ அதுவும் அழிஞ்சு போறது, ரிசோர்சஸும் அழிஞ்சு போறது, நம்ம ஜீவனமும். அதாவது இந்த சரீரத்தை யாரு நாசம் பண்றாளோ அவனுக்கும் விநாசம் ஏற்படுறது. ஸோ நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? இந்த ஹியூமன் லைஃப், இந்த பிளானட் எர்த், இந்த மரம் செடி கொடி பில்டிங்ஸ் அனிமல்ஸ், நம்மளோட சரீரம் இதெல்லாம் தான் அழிஞ்சு போறதுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். தட்ஸ் a very narrow perspective. What happens is, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாம் லயமாறுது. ஸோ மரணமுமே லயம் தான். இட் இஸ் நாட் டிஸ்ட்ரக்ஷன். இந்த சரீரம் கோஸ் பேக் டு தி 5 elements. இந்த ஆத்ம தத்துவத்துக்கு இந்த சரீரத்துல, இந்த பாடியில இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ அதை எக்ஸிட் பண்ணிடுறது. திஸ் கோஸ் பேக் டு 5 elements. That is மரணம். ஸோ மரணம் doesn't mean you stop existing. இன்ஃபேக்ட் இந்த சரீரத்தை விட்டதுக்கு அப்புறம் அந்த ஜீவாத்மாவா இருக்கும் போது நம்மளுக்கு இருக்கிற பவர்ஸ் வேற லெவல்.
இன்ஃபேக்ட் இப்ப ஒருவேளை ஒரு இடத்துல மரணம் ஏற்படுறது, அவ அந்த சட்டில் பாடியில சுத்தின்னு இருக்கானா எல்லார் மைண்ட்லயும் என்ன ஓடின்னு இருக்குன்னு அவளுக்கு தெரியும். அங்க வந்தவா யாரு திட்டின்னு இருக்கா, யாரு அழறா, யாரு கிரீவ் பண்ணிட்டு இருக்கா, யாரு ஹாப்பியா இருக்கா, இதெல்லாம் கூட அவளுக்கு தெரியும். they'll be able to read minds, they'll be able to அந்த limitations of a human body இருக்கு, அதை டிரான்சென்ட் பண்ணிடுவா எல்லாத்தையும். யார் அவளை நினைக்கிறாளோ அந்த இடத்துக்கு அவளால உடனே போக முடியும். அண்ட் இதுக்கெல்லாம் அவளுக்கு கொடுக்குற டைம் the first 10 days. அதுக்கப்புறம் they are expected to leave this earthly realm and move on to பித்ருலோகா. ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி அது டிஸ்ட்ரக்ஷன் கிடையாது, அது வந்து ரீசெட். இல்லப்பா. போஸ்ட் என்ன போஸ்ட்? வரல இல்ல. சரியா? ஓகே. அகத்திலும் புறத்திலும் சத்ருக்களின் அழிவு, அதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான பலன். புறத்துல என்ன சத்ருக்கள்? நம்ம தான் சத்ரு, அதை அழியறதுக்கு இந்த ஸ்லோகம். நம்மளோட மைண்ட் செட் தான் சத்ரு. அதே மாதிரி 25வது ஸ்லோகத்துக்கு உன்னத பதவியும் அதிகாரமும் கிடைக்கிறதுக்கு 25வது ஸ்லோகத்தை பாராயணம். சரி, நான் இன்னைக்கு 27 எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், வேண்டாம், நான் அந்த ஜோன்ல இல்ல. நடுவுல எப்பயாவது கிளாஸ் வச்சா எல்லாரும்